இன்னும் சற்று நேரத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறப்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. தற்பொழுது அதற்கான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். உதகை அருகே புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். காட்டேரி உதகை இடையிலான புதிய சாலை உள்ளிட்ட முடிவுற்ற திட்டங்களையும் மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அர்ப்பணிக்க இருக்கிறார். இது பற்றி கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, விவரங்கள். நீலகிரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவமனை வேண்டும் என்ற கோரிக்கையானது நீண்ட காலமாக இருந்து வந்தது. அந்த நீலகிரி மாவட்ட மக்களின் கனவு தற்போது நனவாகி இருக்கிறது. குறிப்பாக இதற்காக 499 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு உதகை அருகே இருக்கக்கூடிய பிங்கர் போஸ்ட் பகுதியில் பிரத்யேகமாக 353 கோடி ரூபாய் மதிப்பில் தற்போது மருத்துவமனையானது இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். குறிப்பாக 143 கோடி ரூபாய் மதிப்பில் மருத்துவமனையும் 200 கோடி ரூபாய் மதிப்பில் குடியிருப்பு பணி அந்த மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய 415 மருத்துவ பணியாளர்களுக்காக குடியிருப்புகளும் பிரத்யேகமாக கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல 10 கோடி மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் இங்கு பொருத்தப்பட்டு இன்றைய தினம் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. அந்த மருத்துவமனையை தான் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். அவர் இன்று காலை உதகையில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்த நிலையில் அவருக்கு அங்கு இருபுறமும் திரண்டிருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மலர்களை கொடுத்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து அங்கு நீலகிரி மாவட்டத்தில் வாழக்கூடிய 6 வகையான பழங்குடியின மக்கள் தங்கள் கலாச்சாரத்தை நடனமாடியவர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் அவர் தற்போது அவர்களது கலாச்சார நடனத்தை கண்டுபிடித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்குள் செல்லும் அவர் மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்கிறார். முன்னதாக அந்த மருத்துவமனையும் திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கு அந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 12 அறுவை சிகிச்சை அரங்குகளையும் பார்வையிடுகிறார். அதனைத் தொடர்ந்து அதாவது பழங்குடியின மக்களுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிற தனி வார்டையும் பார்வையிடுகிறார். அதன் பிறகு அவசர சிகிச்சை மையம், அதே போல புதிதாக நிறுவப்பட்டிருக்கக்கூடிய MRI ஸ்கேன் மற்றும் CT ஸ்கேன் ஆகிய ஆய்வகங்களையும் பார்வையிடுகிறார். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரையில் நீலகிரி மாவட்ட மக்களின் நீண்ட கால ஒரு கோரிக்கையாக இருந்த நிலையில் இன்று அந்த மருத்துவமனையானது பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இதற்கு மலை மாவட்ட மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 40 ஏக்கர். நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த வரவேற்பினை பார்க்கலாம். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். தற்போது தோடரின மக்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்கள் முன் தங்களுடைய பாரம்பரிய நடனத்தை நிகழ்த்துகின்றனர். தோடரின மக்களின் பாரம்பரிய நடனத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டுகளிக்கின்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் தற்போது தோடரின மக்கள் பாரம்பரிய நடனத்தை அந்த மருத்துவமனை வளாகத்தில் நிகழ்த்துகின்றனர். மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை பல்வேறு அறுவை சிகிச்சை அரங்குகள், MRI CT ஸ்கேன், தீவிர சிகிச்சை பிரிவு, பிசியோதெரபி மையம் உள்ளிட்டவை இங்கு அமைய பெற்றிருக்கின்றன. மருத்துவமனை வளாகம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை பிரிவு, மருத்துவக் கல்லூரி பிரிவு மற்றும் மருத்துவர்களுக்கான குடியிருப்பு பிரிவு என இங்கு அமைய பெற்றுள்ளன. 19,757 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த வளாகத்தில் 1200 இருக்கைகள் கொண்ட கூட்ட அரங்கம், 108 ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டு அறை, வாகன நிறுத்துமிடம், உணவு அரங்கம் உள்ளிட்ட வசதிகள் அமையப்பெற்றுள்ளன. இவை அனைத்தும் நோயாளிகள் மற்றும் அவர்களின் உறவினர்களுக்கு வசதியாகவும் மருத்துவர்களுக்கு பணிபுரிய ஏதுவாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. வரவேற்கும் விதமாக பாரம்பரிய நடனமாடிய
தோடரின மக்களின் பாரம்பரிய நடனத்தினை கண்டுகளிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்களும் பங்கேற்றுள்ளார்கள். மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களும் விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மதிப்பிற்குரிய உதகை சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோரும் இவ்விழாவில் பங்கேற்றிருக்கின்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நீலகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்தின் பெருமைகளில் ஒன்று இத்தகைய ஆதி பழங்குடியினர். அவர்களின் பாரம்பரிய நடனங்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து ரசிக்கிறார்கள். குறும்பரின மக்களின் தற்போது பாரம்பரிய நடனம் இந்த வளாகத்தில் தற்போது நிகழ்த்தப்படுகிறது. இதனை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்டுகளிக்கிறார்கள். மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரியும் இதனுடன் இணைந்து செயல்படுவதால் எதிர்காலத்தில் மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் ஆராய்ச்சி மேற்கொள்ளவும் இந்த மையமாக இந்த இடம் திகழ உள்ளது. மலைப்பகுதியில் மருத்துவ கல்வியை மேம்படுத்துவதோடு உள்ளூர் மக்களுக்கான வேலை வாய்ப்பையும் உருவாக்கும் வாய்ப்பு இங்கு அமையப்பெற்றுள்ளது. குறும்பரின மக்களின் பாரம்பரிய நடனம் தற்போது அங்கு அரங்கேறியது. நீலகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இது நீலகிரி மாவட்ட மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவசர சிகிச்சைக்காக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருந்த மக்கள் இப்போது தங்கள் ஊரிலேயே உயர்தர மருத்துவ வசதியை பெற முடியும். இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்பாக நீலகிரி மாவட்ட பெருமைகளை சேர்ந்த மக்கள், ஆதிக்குடிகள் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் தங்களின் பாரம்பரிய நடனத்தை நிகழ்த்துகின்றனர். நீலகிரி மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருப்பதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் பேரிலும் பயனடைவர். அவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும் சிறு விபத்துகள், சுவாச பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு உடனடியாக சிகிச்சை கிடைக்கும். முதலமைச்சரின் வருகையும் மக்களிடையே ஒரு பண்டிகை சூழலை உருவாக்கியுள்ளது. அதனை வெளிப்படுத்தும் விதமாக இங்கு தங்களின் பாரம்பரிய நடனத்தை நிகழ்த்துகின்றனர் ஆதிக்குடிகள். நீலகிரியில் மற்றொரு சிறப்பு அதன் பண்பாட்டு பன்முகத்தன்மை. இங்கு பழங்குடி மக்களான தோடர்கள், கோத்தர்கள், இருளர்கள், குறும்பர்கள் போன்றோர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.